பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை பகிர்வதற்காக நம்மிடையே செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பாஜகவினுடைய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நீண்ட ஆலோசனைக்கு பின்னர், குறிப்பாக இழுபறி என்றே நாம் சொல்லலாம், அதற்கு பின்னர் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. பாஜகவினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 27 தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி இருந்த நிலையில் 27 தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் ஆவடி தொகுதியில் ராஜசிம்மா மஹிந்திரா போட்டியிடுகிறார். ஆவடி தொகுதி என்பது அமைச்சர் நாசருடைய ஒரு தொகுதி. அங்கு அவர் மாஃபா பாண்டியராஜன் 2016 பெற்ற வெற்றியை தவிர்த்து தொடர்ந்து வெற்றியை பெற்று வருகிறார். அங்கு அவருக்கு ஒரு கடும் போட்டியை ராஜசிம்மா மஹிந்திரா ஏற்படுத்துவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் ஆளுநர், அவர் போட்டியிடுகிறார். சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு உள்ளான 16 தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது அதிமுக. அந்த தொகுதியாக மயிலாப்பூர் இருந்தது. மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பட்டியலின் மூலமாக அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலாப்பூரில் இருந்துதான் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக தற்போது மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக தளி தொகுதியில் டாக்டர் நாகேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தளி தொகுதி என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமச்சந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தளி தொகுதியில் டாக்டர் நாகேஷ்குமார் போட்டியிடுகிறார். தளி ராமச்சந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராமச்சந்திரன் அங்கு மீண்டும் களம் காண்கிறார். ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் ராமச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் அவர் தன்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டு தற்போது மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்கிறார். அவருக்கு ஒரு போட்டியை டாக்டர் நாகேஷ்குமார் எப்படி ஏற்படுத்த போகிறார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அடுத்ததாக திருவண்ணாமலை தொகுதியில் திரு ஏழுமலை களம் காண்கிறார். திருவண்ணாமலை தொகுதி அமைச்சர் ஏவா வேலுவனுடைய தொகுதி. அந்த தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு தற்போது ஏழுமலை களம் காண்கிறார். ஏவா வேலுவுக்கு எப்படியான ஒரு போட்டியை ஏழுமலை ஏற்படுத்த போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ராசிபுரம் தொகுதி அமைச்சர் மதிவேந்தனுடைய தொகுதி. அந்த தொகுதியில் டாக்டர் எஸ் டி பிரேம்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவகுமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த பட்டியலை பொறுத்தவரை 27 தொகுதிகளில் 2 சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகளை பெற்றிருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அதாவது நாகர்கோவில், மொடக்குறிச்சி 2 தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்தது. 2 தொகுதிகளில் நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மொடக்குறிச்சியில் சரஸ்வதி வெற்றி பெற்றிருந்தார். சுப்புலட்சுமி ஜெகதீசன் 2021 திமுகவுடைய மிக மூத்த முக்கிய தலைவர்களில் ஒருவரான சுப்புலட்சுமி ஜெகதீசனை வீழ்த்தி வெற்றி கண்டிருந்தார் சரஸ்வதி. 100க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருடைய உறவினரான கிருத்திகா சிவகுமார் வடக்குறிச்சியில் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக உதகமண்டலத்தில் ஸ்ரீ போஜராஜன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். போஜராஜன் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உதகை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. அடுத்ததாக அவினாசியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். எல் முருகனை எதிர்த்து திமுக சார்பில் மருத்துவர் கோகிலா மணி களமிறக்கப்பட்டிருக்கிறார். 26 வயதையான இளம் பெண் மருத்துவர் கோகிலா மணி, அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். மத்திய இணையமைச்சரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு இளம் பெண் மருத்துவர் அங்கு களம் காண்கிறார். அந்த தொகுதியினுடைய சுவாரஸ்யமாக இதனை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக திருப்பூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை தங்கராஜ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் தெற்கில் திமுக சார்பில் தினேஷ் ராஜ் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் களம் காண்கிறார். கோவை வடக்கு தொகுதி மிக முக்கியமான தொகுதி. போன முறை கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் களம் காண்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் செந்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டியது. அவர் எப்படியான ஒரு போட்டியை, ஒரு களம் எப்படியான ஒரு போட்டியான ஒரு களமாக இருக்கும் என்பதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு களமிறங்குகிறார். திருவாரூரில் பூண்டி கலைவாணன் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அங்கு அவர் எப்படியான போட்டியை உருவாக்க போகிறார் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். தஞ்சையை பொறுத்தவரை எம் முருகானந்தம், கருப்பு எம் முருகானந்தம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக கந்தர்வக்கோட்டையில் உதயகுமார் களம் காண்கிறார். கந்தர்வக்கோட்டை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தொகுதி. கந்தர்வக்கோட்டையில் சின்னதுரை என்பவர் களம் காண்கிறார் என்று
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன் களம் காண்கிறார். புதுக்கோட்டையில் திமுக சார்பில் வை முத்துராஜா களம் காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அறந்தாங்கியை பொறுத்தவரை கவிதா ஸ்ரீகாந்த் களம் காண்கிறார். அறந்தாங்கி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இன்னும் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகவில்லை. ஏற்கனவே அறந்தாங்கி தொகுதியில் ராமச்சந்திரன் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அறந்தாங்கி பாரம்பரியமாகவே திருநாவுக்கரசர் அவருடைய மகன் வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு தொகுதியாகவே இருந்து வருகிறது. எனவே அந்த தொகுதியில் அவர் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை கே.சி. திருமாறன், தென்னிந்திய பார்வர்டு கட்சியினுடைய நிறுவனர் கே.சி. திருமாறன் போட்டியிடுகிறார். தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய திருப்பத்தூர், அங்கு அமைச்சர் பெரிய கருப்பன் களம் காண்கிறார். அமைச்சரை எதிர்த்து அவர் எப்படி வெற்றி பெறப் போகிறார், கடும் போட்டியை ஏற்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து மானாமதுரை தொகுதியை பொறுத்தவரை பொன் பாலகணபதி போட்டியிடுகிறார். பொன் பாலகணபதி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். எதிரில் நின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டிலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியவர் பொன் பாலகணபதி என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மானாமதுரை தொகுதியில் அவர் களம் காண்கிறார். மானாமதுரையில் தமிழரசி ரவிக்குமார், முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அங்கே போட்டியிடுகிறார் என்பது கூடுதல் தகவல். மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ராமசீனிவாசன் களம் காண்கிறார். ஏற்கனவே பாஜகவினுடைய நாடாளுமன்ற தேர்தலினுடைய வேட்பாளராக மதுரையில் அவர் களம் கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் சு வெங்கடேசன் வெற்றியை பெற்ற நிலையில் அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளி 2ஆம் இடத்தை அவர் பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது மதுரை தெற்கு தொகுதியில் களம் காண்கிறார். மதுரை தெற்கில் புதூர் பூமிநாதன் அதிமுகவுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்கிறார். ஏற்கனவே அவர்தான் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சாத்தூரில் போட்டியிடுகிறார். சாத்தூரில் திமுக சார்பில் கடற்கரை ராஜ் என்பவர் களம் காண்கிறார். ராமநாதபுரத்தை பொறுத்தவரை ஜிபிஎஸ் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அங்கு திமுக சார்பில் காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் களம் காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதி என்பது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. தொடர்ச்சியான வெற்றியை அவர் அங்கு பதிவு செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதும் அவர் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து KRM ராதாகிருஷ்ணன் போட்டியை ஏற்படுத்துவாரா என்பதையும் பார்க்க போகிறோம். வாசுதேவ நல்லூரை பொறுத்தவரை ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுகிறார். வாசுதேவ நல்லூரில் ராஜா திமுக சார்பில் களம் காண்கிறார். அவர் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்போது தொகுதி மாற்றம் பெற்று வாசுதேவ நல்லூரில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ராதாபுரத்தில் SP பாலகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் களம் காண்கிறார். பாலகிருஷ்ணன் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாகர்கோவிலில் சிட்டிங் MLA MR காந்தி களம் காண்கிறார். அங்கு மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் MR காந்தி மீண்டும் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குளச்சலில் சிவகுமார் போட்டியிடுகிறார். குளச்சலில் அவர் ஏற்கனவே குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரின்ஸ் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது நீடித்து வருகிறார். மீண்டும் அவர் அங்கே களமிறக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. பத்மநாபபுரத்தை பொறுத்தவரை ரமேஷ் களமிறங்குகிறார். ஏற்கனவே பத்மநாபபுரத்தில் 2021 அவர் அங்கு வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பத்மநாபபுரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில். அங்கு செல்லசுவாமி என்பவர் போட்டியிடுகிறார். அங்கு எப்படியான போட்டி இருக்கக்கூடும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். விளவங்கோடு தொகுதியில் விஜயதரணி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அங்கிருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்த நிலையில் விளவங்கோட்டில் அவர் பாஜக சார்பில் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்வத் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் அவர் களமிறக்கப்படுவாரா காங்கிரஸ் கட்சி சார்பில் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 27 வேட்பாளர் பட்டியலில் 5 பெண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். முகமறிந்தவர்களாக ஒரு 10 பேர் வரையும் நாம் இதில் பார்க்கலாம். அடுத்த கட்டமாக மற்றவர்கள் எப்படியான ஒரு ஆதரவை பெற்று ஒரு கடும் போட்டியை மற்ற அணிகளுக்கு ஏற்படுத்த போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் விடுகிறது. கூடுதலாக அண்ணாமலைக்கு சீட் என்பது ஒதுக்கப்படவில்லை. அவர் மொடக்குறிச்சி அல்லது திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் வெளியான நிலையில் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக கோவை தொகுதியை அவர் குறிவைத்து களமிறங்கி வேலை செய்து வைத்திருந்தாலும், களப்பணி செய்து வைத்திருந்தாலும், அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை வடக்கு தொகுதி மட்டுமே அதிமுக தரப்பில் இருந்து ஒதுக்கப்பட்டு வானதி சீனிவாசன் களம் காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக இந்த 27 பேரும் எப்படியான ஒரு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து ஒரு பெரிய போட்டியை மற்ற வேட்பாளர்களுக்கு ஏற்படுத்தி வெற்றியை பறிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தம்பி தமிழரசு.